நமக்கு நல்ல கர்மா வேலை செஞ்சது அப்படின்னா தான் இந்த பதிவையே நீங்க பார்க்க முடியும். நிறைய கோவில்ல வந்து சுவாமி வந்து சுயம்புவாக உருவானதை பார்த்திருப்போம். ஆனா உலோகத்திலான நடராஜர் சிலை சுயம்புவாக உருவானதை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நடராஜர் சிலையில பார்த்தீங்கன்னா மனிதருக்கு இருக்கிறது மாதிரியே நகம், முடி, மரு அனைத்துமே இருக்கும். உலகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத அளவு ஒரு உயிரோட்டமான ஒரு சிலைய, அதாவது நடராஜர் சிலைய செய்யணும்னு சோழ மன்னன் வந்து ஒரு சிவபக்தனான ஒரு சிற்பி ஒருவரை, மிகச்சிறந்த சிற்பி, அவரை வரவழைத்து பஞ்சலோக நடராஜர் விக்கிரகம் ஒன்றை 90 நாட்களுக்குள் வடித்து தரணும். குறிப்பிட்ட நாட்களுக்குள் நீங்கள் சிலையை வடிக்கல அப்படின்னா உன்னுடைய தலை துண்டித்து விடுவதாக மன்னன் வந்து எச்சரித்து அனுப்புகிறான். சிவபக்தரான அந்த சிற்பி வந்து ஈசனை வணங்கி தனது பணியை தொடங்கினான். எவ்வளவோ முறை முயன்றாலும் அதில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துகிட்டே இருந்தது. சிலையை சிற்பியால் வடிக்க முடியாமல் போனது. மன்னன் கூறி சென்ற கால அவகாசமும் நெருங்க நெருங்க சிற்பிக்கு வந்து கவலையும் ஆதங்கமும் ஏற்பட்டது. இறுதி முயற்சியாக ஒரு நாள் வந்து சிற்பி வந்து கொதித்து கொண்டிருக்கும் ஒரு உலோக கூளை வந்து தான் செய்துள்ள அச்சில் ஊற்றுவதற்கு தயாராக இருக்கிறாரு. அப்ப சிவபெருமான் வந்து புலையன் உருவத்துல கையில் 4 வேதங்களையும் நாய்களையும் பிடித்து கொண்டு வர்றாரு. அவருடன் அம்பிகை தலையில வந்து கல் குடத்தை சுமந்தபடி முருகபெருமான சிறு குழந்தையாக இடுப்பில் ஏந்தியபடி தோன்றினாள். அவர்கள் இருவரும் வீடு வீடாக சென்று தண்ணீர் கேட்டார்கள். இளிக்குலத்தோர் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிறவங்க இறைவனுக்கு தண்ணீர் தர மறுத்தனர். அப்ப சிவனோ அம்பிகையும் சிற்பியிடம் வந்து தண்ணி கேட்கிறாங்க. சிலையை சரியா செய்ய முடியல அப்படிங்கிற ஆதங்கத்துல சிற்பி வந்து உலைக்குளத்துல ஏது தண்ணீர், குடிக்க வேணும்னா உலோக கூழ் தான் இருக்கு, எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவனும் பார்வதியும் அந்த உலோக கூளை எடுத்து குடிச்சு அங்கேயே வந்து சிலையாக மாறி போனார்கள். அப்போது அங்கு வந்து சிலையை பார்க்கிறான் மன்னன். நடராஜரோட சிலையில நகங்கள், உரோமங்கள் இதெல்லாம் உயிரோட்டமாக இருப்பதை கண்டு மன்னன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தான். இவ்வளவு அதி அற்புதமான சிலையை எவ்வாறு உன்னால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு சிற்பியை கேட்டான். சிற்பி வந்து நடந்தது சொல்றான். சிற்பி பொய் சொல்றதா நினைச்சு மன்னன் வந்து அவரை வெட்ட வாளை ஓங்கினான். அப்ப அந்த வாள் வந்து சிலையின் காலில் பட அதிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அதன் பின் மன்னன் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து சிற்பியிடமும் சிவனிடமும் மன்னிப்பு கேட்டான். மன்னனின் வாளால் ஏற்பட்ட காயத்தை நடராஜரோட வலது திருப்பாதத்துல இன்னமும் காணலாம். சுயம்புவாக உலோக கூழால உருவானதுனால மச்சம், கைவிரல் ரேகைகள் இன்னமும் இத்தல நடராஜர் சிலையில உயிரோட்டமாக இருப்பதை பார்க்க முடியும். இந்த கோவில் கும்பகோணத்துல இருந்து காரைக்கால் போற வழியில 19 கிலோமீட்டர் தொலைவுல அமைந்திருக்கக்கூடிய கோனேரி ராஜபுரம் கிராமத்துல இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த நடராஜர் சிலை அமைந்திருக்கிறது.